அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026 வருடத்தில் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற வைகாசி விசாக திருவிழா குறித்த தகவல்களை. திருச்செந்தூரில் இந்த திருவிழா வைகாசி வசந்த திருவிழாங்கிற பேரில் கொண்டாடப்படுது. தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடியது விசாக நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் 2026 வருடத்தில் மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருது. இந்த நாளில் நிறைய விசேஷங்கள் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கு. மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை வைகாசி விசாக திருவிழாவையொட்டி அன்று கோயில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்படுகிறது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெற உள்ளது. காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் உச்சிக்கால அபிஷேகமும் மற்றும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையாகி சுவாமி ஜெயந்திநாதர் வசந்த மண்டபம் சேர்கிறார். அன்னைக்கு மாலையில் வைகாசி விசாக தினத்தன்று மாலையில் சுவாமி வசந்த மண்டபத்தை 11 முறை வலம் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய முனிகுமாரர்களுக்கு சாப விமோசனம் அளித்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது. முனிகுமாரர்களுக்கு சாப விமோசனம் அளித்தல் நிகழ்வு திருச்செந்தூர்ல மிகவும் சிறப்பு பெற்றது. மற்ற முருகனோட ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா வைகாசி விசாக தினத்தன்று திருக்கல்யாணம் நடைபெறும், தேரோட்டம் நடைபெறும். ஆனா திருச்செந்தூர்ல முனிகுமாரர்களுக்கு சாப விமோசனம் அளித்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த சாப விமோசனம் முனிகுமாரர்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கக்கூடியதுன்னா என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம பதிவு செய்திருக்கோம். அந்த வீடியோக்கு உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து மேலும் நீங்கள் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முனிகுமாரர்களுக்கு சாப விமோசனம் அளித்த பிறகு மீண்டும் மகா தீபாராதனையாகி சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தேவசேனா சமேதரராக பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்காரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். முனிகுமாரர்களுக்கு சாப விமோசனம் பற்றின தகவல் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருந்தா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.